மக்களுடன் முதல்வர் என்ற இந்த மாபெரும் திட்டத்தை இரண்டாவது கட்டமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தருமபுரியிலே இன்றைக்கு துவக்கி வைக்கிறார்கள். ஏறத்தாழ ஒரு 66 நாட்கள் இந்த முகாம் நடக்க இருக்கிறது. ஏற்கனவே முகாம் நடந்திருக்கிறது. அதிலே மொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் தீர்வு காணப்பட்ட மனுக்களுடைய எண்ணிக்கை 8,74,000. நடந்த முகாம்கள் 2058. நம்முடைய மாவட்டத்திலே மட்டும் 82 முகாம்கள் 13 துறைகள் பங்கேற்று ஏறத்தாழ 13,997 பேர், அதாவது 14,000 பேர் அன்றைக்கு மனுக்களை கொடுத்தார்கள். அதிலே ஏறத்தாழ 9,586 மனுக்கள் தீர்வு காணப்பட்டிருக்கிறது. அதற்காக பல கோடி ரூபாய் பணமும் ஒதுக்கப்பட்டு அவருடைய பயனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு துவக்கப்பட்ட இந்த திட்டம் இன்றைக்கு 11ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து 14/9/2024 வரை நடக்க இருக்கிறது. எனவே இந்த 66 நாட்களுக்குள் 214 கிராம பஞ்சாயத்துகளுக்கு இது பயன்படுகிற வகையிலே இந்த திட்டம் நம்முடைய மாவட்டத்திலே மட்டும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 72 முகாம்கள் நடத்துவதற்கான திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த 72 முகாம்களும் எங்கெங்கே நடக்கும் என்பதை மாவட்ட ஆட்சித்தலைவர் அதிகாரிகளுக்கு அனுப்பி வைத்து பொதுமக்களுக்கு அந்த செய்தி போய் சேருகிற நடவடிக்கை எடுப்பார்கள். எனவே அந்த மனுக்களை அங்கே கொண்டு வந்து அவர்கள் கொடுப்பதற்கான ஏற்பாடு செய்யப்படும். அதிலே ஒரு 15 துறைகள் பங்கேற்கிறது. ஒரு 44 வகையான கோரிக்கைகளை அந்த மக்கள் அதில் வைக்கலாம். ஒருவேளை வேறு கோரிக்கை இருந்தாலும், இந்த திட்டத்திற்குள்ளே வராத கோரிக்கையாக இருந்தாலும், முதலமைச்சரின் முகவரி என்ற அந்த திட்டத்தின் தலைப்பில் வாங்கி அதற்கு தீர்வு காணுவதற்கான நடவடிக்கையை நம்முடைய மாவட்டத்துடைய சார்பாக செய்கிறார்கள். தளபதி அவர்கள் நிறைய திட்டங்களை நம்முடைய மாவட்டத்திற்காக கொடுத்திருக்கிறார்கள். எனவே அதையெல்லாம் செய்வதற்கான நடவடிக்கையை வேகமாக மாவட்ட ஆட்சித்தலைவரும் துறையினுடைய அதிகாரிகளும் மிகச்சிறப்பாக நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். இல்லை, அதை பற்றி இப்போ நான் ஒன்றும் சொல்ல முடியாது. அதெல்லாம் நிறையா ஆய்வு செஞ்சு நிறையா விவாதம் நடக்கும். அது அரசாங்கத்தில் பல துறைகளுடைய சார்பாக பேசித்தான் இதற்கெல்லாம் முடிவெடுக்க முடியும். எனவே அதில் நான் எந்த முடிவும் இப்போ சொல்ல முடியாது. இல்லை, அதாவது இது நம்முடைய மாநிலத்துக்குள்ளே நடந்தது அல்ல. இது பக்கத்து மாநிலத்தில் ஏற்பட்ட ஒரு சம்பவம். அதில் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதை பற்றி இப்பொழுது விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதுவே தப்பாக பேசுகிறாங்க. ஆனால் அரசாங்கம், அந்த போலீஸ் அதிகாரிகள் கடுமையாக இருக்கிற காரணத்தால் தான் அந்த குற்றங்கள் கண்டுபிடிக்கப்படுகிறது. எனவே அப்படி நிறைய குற்றங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. சிலவற்றில் அவர்கள் எங்காவது சென்று எல்லா ரோட்லேயும் 24 மணி நேரம் போலீஸ் இருக்க முடியாது. எல்லாத்துக்கும் அது தெரிந்த உண்மை. எனவே அதிலே தவறி வருவது. எனவே அதையெல்லாம் கடுமையாக நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார். 500 கடைகள் நம்ம மூடி இருக்கோம். ஒரு 1000 கடைகள் பக்கமாக மூடுறதா சொல்லிட்டு இருக்கிறோம். மது கடைகள் மூடுவதற்கு எண்ணிக்கை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கலாம். அதை பற்றி இப்போ எதுவுமே நான் சொல்ல முடியாது. மாண்புமிகு முதலமைச்சருடைய எண்ணம் இந்த மாதிரியான இந்த பழக்கத்தை முற்றிலுமாக ஒரு காலகட்டத்தில் இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணமாக இருக்கிறது. ஆனால் உடனடியாக செய்ய முடியாது. நடைமுறை சிக்கல் உங்களுக்கு தெரியும். எனவே மக்களை அதற்கு நாம் தயார் செய்வோம். யாரெல்லாம் இதற்கு இன்றைக்கு அந்த பழக்கத்தை வைத்திருக்கிறார்களோ அவர்களை இதற்கு தயார் செய்வதற்கான பல்வேறு அணுகுமுறையை அரசு செய்து கொண்டிருக்கிறது. எனவே படிப்படியாக அதுதான் நம்முடைய அடிப்படையான நோக்கம். எனவே அதற்கான நடவடிக்கையை கண்டிப்பாக அரசாங்கம் எடுக்கும். கல்லூரி மாணவர்கள்லாம் மது அருந்துறாங்க, அதனால கூடணும்னு சொல்லி மதுரை ஆர்டினன்ஸ் சொல்லியிருக்காங்க. இல்லை, அதாவது கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் ஜென்ரலாக சொல்கிறதுங்கிறது சரியில்லை. அது அவங்கள நம்ப அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ரெண்டு ஒருத்தர் அது இருக்கிற தப்பு செய்யலாம். 1000 பேர் போகிற இடத்துல ஒரு 5 பேர் பண்ணுற தப்புக்காக
மாணவர்களை ஒட்டுமொத்தமாக குற்றம் சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தையும் அவர்களுக்கு நாம் விதைப்பதாக ஆகிவிடும். ஆனாலும் கூட அதுவெல்லாம் நடக்காமல் பார்ப்பதற்கு உரிய நடவடிக்கையை நாம் எடுக்க வேண்டும். நீங்கள் சொல்லுவதைப் போல படிப்படியாக நாம் அதை தடுப்பதற்காகத்தான் நடவடிக்கை எடுக்கிறோம். ஒரே நாளிலே செய்தால் என்ன ஆகும் என்று உங்களுக்கு தெரியும். எனவே படிப்படியாக அதை முழுமையாக ஒரு காலகட்டத்தில் குறைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். 45,000 கோடி ரூபாய் வருமானம் வரக்கூடிய ஒரு பிசினஸ் நடந்துட்டு இருக்குது. அதுல வந்து ஒரு கடைக்கு பில்லு கூட தரதில்ல அப்படின்ட்டுலாம் சொல்றாங்க. இல்லை பில்லெல்லாம் அத்தனையும் கொடுக்கப்படுகிறது. பில் இல்லாமல் அவங்க பண்ண முடியாது. பில்லு கொடுக்கப்படுகிறது. அதில் ஏதாவது தவறு இருந்தால் அவர்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். அந்த தவறுகள்லாம் இப்பொழுது வந்து ஏறத்தாழ 99% குறைந்து இருக்கிறது. எங்காவது 1-2 தப்பு இருந்ததுன்னா எங்களுடைய கவனத்திற்கு வந்தால் உடனே நடவடிக்கை எடுக்கிறோம். எதற்கும் தயக்கம் காட்டும். 70 லட்சம் பாட்டில் ஒரு நாளைக்கு வந்து இதாகுதான்னு சொல்லி கேட்குறாங்க. நாலு 70 லட்சம் பாட்டில் வந்து இல்லை, அந்த பாட்டில்கள் எவ்வளோ கணக்குங்கிறதே இல்லை. எவ்வளோ பாட்டில் வெளியில் போகிறதோ அந்த பாட்டில் திரும்பி வர வேண்டும். அதுதான் உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவு. அதைத்தான் நாம் செய்வதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கோம். இப்பொழுது ஒரு 12 மாவட்டத்தில் அதை செய்வதற்கான ஏற்பாடு செய்து செப்டம்பரில் மாநிலம் முழுவதும் செய்வதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்காக ஒரு பாட்டில் வாங்குகிற பொழுது 10 ரூபாய் அவர்கள் டெபாசிட்டாக கொடுக்க வேண்டும். வந்து அதை திருப்பி கொடுத்தால் அந்த 10 ரூபாய் அவர்களுக்கு திரும்ப கிடைக்கும். இப்படித்தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்கிறதோ அந்த அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. எது எது அது 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 வேற சப்ஜெக்ட். அது ஒரு பொதுவான சப்ஜெக்ட். அண்ணாமலை வந்து அண்ணாமலை வந்து சொல்றாருன்னா கள்ளக்குறிச்சி மண்டலத்துக்கு பொறுப்பேற்று மதுவிலக்கு அமைச்சர் டிசைன் பண்ணணும் அவர் கோரிக்கை வச்சிருக்காரு. இல்லை, அவர் வந்து முதல்ல எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு பேசிட்டாருன்னா ஓகே. அதை பற்றி இப்போ வந்து அதை பெரிய ஆய்வில் போய் தான் முடிவெடுக்கணும். நீதிமன்றத்தில் அந்த வழக்கு இருக்கிறது. எனவே அதற்கு பின்னால் தான் அதில் முடிவெடுக்கணும். புரட்சி தலைவர் சட்ட ஒழுங்கு முழுவதும் சீர்குலைந்துள்ளது தமிழகத்தில் அப்படின்னு குற்றம் சாட்டுறாரு. செல்வ பெருந்தகை வந்து திருமாவளவன் இந்த ஆம்ஸ்டாங் கொலையில் உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கல அது நிறைய குற்றம் சாட்டுறாரு. இல்லை சட்ட ஒழுங்கு முழுவதாக சீர்குலைந்துள்ளது. இல்லை, அதுக்கு ஒரு கருத்தை அவங்க சொல்கிறாங்க. அதில் வந்து உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும். அதுதான் எல்லாத்துடைய நோக்கம். முதலமைச்சருக்கும் அதுதான் நோக்கம். எனவே அவர்களை கண்டுபிடிக்க வேண்டும், கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்பதுதான் அரசுடைய நோக்கம். எனவே சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது என்பது சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. எனவே அது வேறு. சட்டம் ஒழுங்குனா என்ன, ஒரு சம்பவம் என்பது என்ன, இதை முதல்ல ஒப்பிட்டு பார்க்க தெரியணும். அதனால் அரசியல் ரீதியாக சொல்கிறத எடுத்துக்கூடாது. உயர்நீதிமன்றம் வந்து மது கொள்கையை வந்து மறுபரிசீலனை செய்து இளைஞர்கள் தவறான வழியில் போகிறாங்க டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி என்ன சொல்லுங்க, அதுக்கு என்ன விளக்கம் நீங்கள் சொல்லுங்கள். உயர்நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்கிறது என்பதை நீங்களே சொல்லுகிறீர்கள். இந்த கொள்கையை மறுபரிசீலனை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறது. எனவே உயர்நீதிமன்றம் மொத்தமாக நீங்கள் வந்து பேப்பரில் ஒரு லைனில் வரதை எடுக்கிறோம். அவங்க மொத்தமாக கருத்துக்களை சொல்லியிருப்பார்கள். அதை எடுத்து அதற்கேற்ப நடைமுறைகளை எல்லாம் பார்த்து கண்டிப்பாக எங்களுக்கும் நோக்கம் அதுதான், நடவடிக்கை எடுக்கப்படும். அனைத்து கட்சியும் வந்து மதுவிலக்கு வலியுறுத்துறாங்க. நீங்க ஒருத்தர் தான் வந்து மதுவிலக்கு வேணும். ஒரு 10 வருஷம் அதை செஞ்சிருக்கலாமே. ஒரு 10 ஆண்டு காலம் கிடைத்ததில்ல. எல்லா கட்சியும் சேர்ந்து அதை பண்ணியிருக்கலாம்ல. விக்கிரவாண்டி தேர்தலில் நாங்கள் சொல்லுவதை விட பொதுவான ஒரு அமைப்பு சர்வே பண்ணி போலான வாக்கில் 63% திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறது. எங்களுடைய நம்பிக்கை அதை விட இன்னும் கூடுதலாக கிடைக்கும். காரணம், இந்த மக்கள் தளபதி மீது வைத்திருக்கிற மிகப்பெரிய நம்பிக்கை. அது மட்டுமல்ல, உதயநிதி அவர்கள் பிரச்சாரத்திற்காக வந்த பொழுது இந்த மக்கள் காட்டிய அக்கறை, இதுவெல்லாம் அந்த பகுதியில் இதுவரை அரசாங்கம் செய்திருக்கிற பணிகள், இதுவெல்லாம் மிகப்பெரிய அளவில் அந்த மக்களை திராவிட முன்னேற்ற கழகத்து பக்கம் கூடுதலாக திருப்பி விட்டுருக்கு. தொடர்ந்து தமிழகம் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சியில் சிஎம் கலந்துட்டாலும் கூட கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற இந்த சம்பவத்திற்கு ஏன் தமிழக முதல்வர் நேரில் போய் பார்க்கல? பல்வேறு நிகழ்ச்சியை கலந்துக்கிற முதல்வருக்கு இதுக்கு நேரம் இல்லையா? இல்லை, அதற்காகத்தான் வந்து அமைச்சர்களை அனுப்பினார். அன்றைக்கி வந்து சட்டமன்றம் துவங்குகிறது. என்னுடைய டிமாண்ட் ஓடு இருந்தது. அதில் தளபதிக்கு நிறைய வேலைகள் இருந்தது.
உதயநிதி போய் எல்லா இடமும் போய் பார்த்துட்டு வந்தார்கள். எனவே எதையும் ஒதுக்க வேண்டும் என்பதால் இல்லை, அதுதான் ஆய்வில் எல்லாம் நாங்கள் வந்து இப்போ எதையும் சொல்ல முடியாது. அது பின்னாடி தான் நாங்கள் பேச முடியாது. நான் முதல்ல பதில் சொல்லியிருக்கேன். அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அப்புறமேல் சொல்லட்டும்ங்கிறேன். சொல்கிறவங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அப்புறமேல் சொல்கிறேன்.